என்ன ஊர் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் சார். சொல்லட்டுங்களா? ஹலோ வணக்கங்க. என் பேர் கௌரி சங்கருங்க. என்னோடய ஊர் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரமங்கலங்க, தொட்டியம் பக்கத்தில், திருச்சி மாவட்டங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தலை சுற்றல் ஒரு மாதிரியாக கேரிங், அப்பப்போ கேரிங்காக இருக்கும், நார்மலாக இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு பொது வெளியில் போனாலும் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நல்லா இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா தலை கேரிங்காக இருக்கும். இப்போ எங்கள் சார்கிட்ட வந்து குளத்தில் வந்து பார்த்துட்டு சாரோட அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு வெளியே இருந்துச்சு ஷாப்புக்கு முன்னாடி. பார்த்துட்டு ஒரு 1 மந்த்தாக வரலாமா வேணாமான்னு பார்த்துட்டு யோசனை பண்ணிட்டு ஒரு நாள் வந்துட்டேங்க. ரொம்ப ஒரு படபடப்பாக இருந்ததுங்க, வந்துட்டேங்க. வந்துட்டு சாரை வந்து வரும்போதே படபடப்பாக தான் வந்து ஒரு எமோஷனல், உட்கார கூட முடியலைங்க. அப்படி ஒரு நிலைமையில் வரும்பொழுது சாரை வந்து பார்த்த உடனே அந்த நீடில் பாயிண்ட் ஸ்டிச் அந்த இது பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் 10 ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இருக்கும், அப்படியே நார்மல் ஆகிடுச்சிங்க. இந்த தலைவலி கேரிங்கே அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலே போயிடுச்சிங்க. இருந்தாலும் நமக்கு உள்ளுணர்வில் வந்து நமக்கு ஆல்ரெடி ஆனனால அந்த பய உணர்வு இருந்ததுனால எனக்கு மறுபடியும் அந்த ஒரு ஃபீல் வந்துச்சுங்க. அந்த ஃபீல் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாசிட்டிவ் வைப் கொடுக்குறதுக்காக நிறைய விஷயங்கள் சார் சொன்னாங்க, வச்சு இது பண்ணாங்க. மறுபடியும் வந்துட்டு 2nd ஸ்டிச் போகும்போது இன்னும் நல்லா நார்மலாகிடுச்சு. 3rd ஸ்டிச் போகும்போது தேர்டு டைம் 3வது நாள் பண்ணும்பொழுது ஃபுல் 100% க்யூருங்க. ஆனால் மனசு வந்து இந்த பய உணர்வு ஏற்கனவே இருந்ததுனால அந்த பய உணர்வுனால நமக்கு அந்த ஒரு இதாக இருந்துச்சுங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போ நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி கரெக்டாக ஒரு 5 டேஸ் 6 டேஸ் இருக்கும். இப்போ நான் பொது வெளியில் போகிறேன், எல்லா இடத்துக்கும் வரேன். எனக்கு எந்த ஒரு கேரிங்கும் எதுவுமே தெரிலைங்க. பக்காவாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் ஏதோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குனாக்கா இந்த மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் அக்குப்ரெஷர் இந்த மாதிரி சாரோட ட்ரீட்மெண்ட்டில் வந்து பயன்பட்டுருக்குமாறு என்னோட இது கேட்டுக்கிறேங்க. பார்த்திங்கன்னா சார் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் தெரப்பின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கலர்ஸ் தெரப்பி பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட்டு போட்டு நம்மளோட மனதை வந்து தூய்மைப்படுத்துறதுக்காக இந்த இடத்துல போட சொன்னாங்க. நான் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன், ஆனால் இந்த இடத்துல போடணும். இந்த இடத்துல 5ங்கிறது இந்த இடத்துல போட சொன்னாங்க. அது வந்து நம்ம கேஸ்ட்ரிக் சம் ப்ராப்ளம்ஸ் சரியாகிறதுக்காக. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயம் தெளிகிறதுக்காக மிளகு கையில் வைக்க சொல்லியிருக்காங்க. மிளகு வந்து இந்த இடத்துல வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மிளகு வச்சோம்னாக்கா நம்மளோட பய உணர்வுகளுக்கு வந்து போக்குறதுக்காக சில இது சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி சில விஷயங்கள்லாம் சார் டெக்னிக்கலாக சில விஷயங்கள் சொல்லும்போது நம்ம அதை கரெக்டாக கடைப்பிடிச்சோம்னாவே நம்ம நார்மலாக இல்லைங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்துட்டாவே ஒரு கோயிலுக்கு வர ஃபீல் இருக்குது. அந்த வைப்ரேஷன் அவ்வளோ அழகாக வச்சுருக்காரு சார். வந்து அந்தளவுக்கு ஒரு அருமையாக அந்த இடத்த வச்சுருக்காருங்க. ஏதாவது தேவைப்பட்டது, யாருக்காவது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு எய்டு ஹாலோபதி போகிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டு இங்கே வந்து ஒரு சார்ட்ட வந்து ஒரு கன்சல்ட் பண்ணுங்கள், என்னென்னு இவரே சொல்லுவார். ஸோ உங்களுக்கு இல்லைங்க நீங்கள் அதில் பாருங்கன்னாலும் இவர் சொல்லிடுவாருங்க. இவர் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது மட்டும் சார் வந்து பார்த்து கொடுக்குறாருங்க. அவரோட அப்ரோச்சிங் எல்லாமே பார்த்தா என்னோட இது கருத்து தாங்க. தேங்க்யூ.